ஆயிரத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதி செய்கின்றன. மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சருடைய உடல்நிலையை விசாரிக்கக்கூடிய பிரமுகர்கள் அனைவரும் உறுதி செய்கிறார்கள். இந்த நிலையில மாற்று ஏற்பாடு குறித்த கேள்வியும் விவாதமும் எழுகிறது. இது ஏன் எழுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த வாரம் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குறிப்பு அறிக்கை வருகிறது. நீண்ட நாட்கள் தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் தங்கியிருக்க நேரிடும் என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில் மாற்று ஏற்பாடு, ஒரு துணை முதலமைச்சர் வேண்டும், இல்லை ஒரு பொறுப்பு முதலமைச்சர் நியமிக்கப்பட வேண்டும், இலாக்கா மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சில எதிர்க்கட்சிகள் முன்மொழிந்தன. இதுல எதிர்க்கட்சிகளிடையே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா எதிர்க்கட்சிகளும் இதை கோரல, சில கட்சிகள் கோர, ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் வெவ்வேறு கருத்துக்களை கூறுவதையும் இந்த விவகாரத்தில் பார்க்கின்றோம். பல்வேறு கேள்விகள் இது சார்ந்து எழுப்பப்படுகிறது. யார் முடிவுகளை எடுப்பது? வரக்கூடிய நாட்களில் ஒரு மாற்று ஏற்பாடு தேவையில்லையா? ஆளுநர்களில் தலையிட வேண்டாமா? உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு தரப்பில் வைக்கப்பட எதிர்க்கட்சிகளிடையேயும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கோரிக்கை அவசியமாகிறதா? தற்காலிக முதல்வர் அல்ல மாற்று ஏற்பாடு அவசியமாகிறதா? இந்த கோரிக்கை அக்கறையா, அரசியலா? விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் செய்தி தொடர்பாளர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார்கள். அதே போல சமூக சமத்துவ படையுடைய தலைவி சிவகாமி IAS அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KS அழகிரி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று கூறுபவர்கள நீங்களும் மிகவும் முக்கியமானவர். ஆனால் அதே வேளையில நீங்கள் கூறுகிறீர்கள் ஆட்சியில சட்டம் ஒழுங்குல தேக்கம் எதுவும் இல்லை அப்படின்னு. மாற்று ஏற்பாடு கோருவதும் நீங்கள் தான், ஆட்சியில சட்டம் ஒழுங்குல தேக்கம் இல்லை அப்படின்னு கூறுவதும் நீங்கள் தான். இந்த ஒரு தேக்கம் இல்லாத போது ஏன் எழுகிறது மாற்று ஏற்பாடுக்கான தேவை? அதை பற்றிய கேள்வி. தமிழகத்தில் 356வது பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவர், மாநிலங்களவை உறுப்பினர் திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதுதான் இந்த விவாதத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. அப்படி 356வது பிரிவு, அரசியலமைப்பு சட்டம் 356வது பிரிவை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சிக்கல், நெருக்கடி தமிழகத்தில் இல்லை என்பதைத்தான் நான் அவ்வாறு கூறியிருக்கிறேன். அதே வேளையில் முதல்வர் அவர்கள் உடனடியாக உடல்நலம் தேறி வீடு திரும்புவதற்கு ஏதுவான சூழல் இல்லை. அவர் இன்னும் சில நாட்கள் அல்லது வாரங்கள் மருத்துவமனையிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை உள்ளது என்று அப்போல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதற்கென்று அவர் வகித்து வந்த இலாக்காக்களை, அந்தந்த அமைச்சு துறைகளை மற்ற அமைச்சர்களிடம் பகிர்ந்தளிப்பதற்கென்று ஒரு பொறுப்பு குழுவை, ஒரு ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்கான ஒரு அட்ஹாக் கமிட்டி ஒன்றை போட வேண்டும். அது அவசியமானது. சட்டம் அதற்கு இடம் கொடுக்கிறது. ஆகவே இதைத்தான் ஒரு இடைக்கால மாற்று ஏற்பாடு என்று சொல்கிறோம். 356வது பிரிவை பயன்படுத்துவதற்கான சூழல் இல்லை என்பதால் நெருக்கடி இல்லை என்று சொல்கிறோம். ஆனால் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுமான்னு நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். திரு சுப்பிரமணியன் சாமி தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் ஆட்சியை கலைக்கணும்னு சமீப காலங்களிலேயே கோரியவர். தமிழ்நாட்டிலேயே ஆட்சியை கலைக்கணும்னு நரேந்திர மோடி சர்க்கார் வரக்கூடிய நிலையில வருவதற்கு முன்பும் கூட அவர் கோரியவர். அது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுமா? அதற்கு பதிலளிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு, அதனது பிரதிநிதியா இருக்கக்கூடிய திரு வெங்கையா நாயுடு மாற்று ஏற்பாடு கூட அதிமுக நினைத்தால்தான் செய்யலாம் அப்படிங்கிறாரு. சோ அந்த தேவை கட்சி மேலிடத்தால் உணரப்படல, அரசால் உணரப்படல. அப்படிங்கும் போது அந்த கருத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம பிரயாணிக்கணுமா? இன்றைக்கு நாம் இதை பேசிய பிறகுதான் வெங்கையா நாயுடு போன்ற மூத்த தலைவர்களிடமிருந்து இந்த பதில் வந்திருக்கிறது. நாம் சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் கருத்துக்கு பதிலாக இதை பேசத் தொடங்கிய பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு பதில் சொல்ல முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே சுப்பிரமணிய சுவாமி அவர்களை நாம் அவ்வளவு குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அவர் சொல்லுகிற கருத்தில் பாரதிய ஜனதாவினுடைய தலைமைக்கும் தொடர்பில்லாமல் இருக்காது என்பதுதான் நம்முடைய கணிப்பு.
ஆகவேதான் இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறதே தவிர வேறொன்றும் இதில் உள்நோக்கம் இல்லை. தமிழக முதல்வர் அவர்கள் விரைவில் குணம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரால் செயல்பட முடியாத நிலை இருக்கிறது என்பதை மருத்துவ அறிக்கையே ஒப்புக்கொள்கிற போது அவர் வகித்து வந்த போலீஸ் துறை, உள்துறை உள்ளிட்ட பல்வேறு இலாக்காக்களை மற்ற அமைச்சரிடம் பிரித்தளிக்க வேண்டும். துணை முதலமைச்சரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. துணை முதலமைச்சர் வேண்டுமா வேண்டாமா என்பது முதல்வரால் பரிந்துரைக்கப்பட வேண்டும். அந்த பதவி என்பது அவங்களால இந்த பணிகளை டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஆளுநர் தீர்மானிக்கணும். ஆனா அவரே அதற்கான அவசியம் இருப்பதா கருதல. முதலமைச்சரை பார்த்து வரக்கூடிய அவங்களுடைய உடல்நிலை பற்றி கேட்டு வரக்கூடிய அத்துணை தலைவர்களும் அவங்க தேறி வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் வெகு விரைவில் அவர் வந்து தேறி வருவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கும் போது உடனடியாக அதுக்கான அவசியம் வந்துடுதா? ஆளுநரே அதற்கான தேவை ஏற்பட்டதா கருதல. 3 வார காலம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சாதாரண வார்டுகளில் இல்லை. சாதாரணமான ஒரு பேஷண்டாக, ஒரு நோயாளியாக அவர் அங்கே இல்லை. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில், கிரிட்டிக்கல் கேர் யூனிட் கிட்டத்தட்ட 3 வார காலம் இருக்கிற போது அவர் கோப்புகளை பார்க்க வாய்ப்பில்லை, முடிவுகளை எடுக்க வாய்ப்பில்லை, வழிகாட்டுவதற்கான வாய்ப்பில்லை என்கிற நிலையில்தான் இந்த பேச்சு எழுகிறது. ஆகவே அவர் வகித்து வந்த இலாக்காக்களை யார் பொறுப்பேற்று நடத்துவது? இந்த முடிவை எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதல்வரை தேர்வு செய்ய முடியும், துணை முதல்வரை தேர்வு செய்ய முடியாது. முதல்வர் பரிந்துரைக்காமல் துணை முதல்வரை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கே இல்லை. ஆகவே துணை முதல்வர் என்கிற பேச்சுக்கு இடமில்லாத நிலையில்தான் ஒரு மாற்று ஏற்பாடு, ஒரு பொறுப்பு குழு ஒன்றை போட வேண்டும். அது ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்திற்கு பயன்படும் என்பதால் இதை நாம் சுட்டிக்காட்டுவோம். ஓகே, நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. திருமாவளவன், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட தான் அந்த கேள்வியை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன். திரு திருமாவளவன் வைத்த விமர்சனத்தை வைத்து கேட்டிருப்பீங்க. உடல்நிலை பற்றி யாரும் வதந்தி பரப்பக்கூடாது, பொறுப்புணர்வோடு ரெஸ்ட்ரெயின்டோடு இந்த தருணத்தில் அணுகணும், இது சார்ந்த ஒரு மாற்று ஏற்பாடுகள்லாம் பற்றி முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சி தலைமை தான் அப்படின்னு வேற யாரும் சொல்ல பொறுப்பு வாய்ந்த மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரிஸ்ட்ரெயின்ட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லணும், முதலமைச்சருடைய உடல்நிலையை அணுகும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும், உங்கள் கட்சியுடைய மாநில தலைவர்கள் உட்பட எல்லா கட்சிகளும் ஒரு பொறுப்புணர்வோட தான் இதை ஏறத்தாழ கையாண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் அப்படி கையாளலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாவார் அப்படின்னா அவர் வேற எந்த கட்சியை சார்ந்தவரும் இல்லை. உங்க கட்சியுடைய மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. திரு வெங்கையா நாயுடு வைக்கக்கூடிய இந்த ஒரு ஆலோசனைகள் எல்லாம், இந்த போதனைகள் எல்லாம் அவருக்கு தானே முதல்ல வழங்கணும். எல்லாருக்குமே உண்டு. அதாவதுங்க, திருமாவளவன் அவர்கள் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் பேசுகிறாரு. தமிழ்நாடுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் தமிழிசை, எங்களுடைய முன்னாள் அகில இந்திய தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு சுப்பிரமணியம் சுவாமி ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் தான் முக்கியமா? இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என்ன, நீங்க பத்திரிகையாளர்கள் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியோட ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர்கிட்ட கேட்டீங்க. திரு வெங்கையா நாயுடு கேட்கப்பட்டதே அதன் அடிப்படையில் தான். அப்பதான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறார். வெங்கையா நாயுடுங்கிற மத்திய அமைச்சர் மாத்திரமல்ல, எங்களுடைய அகில இந்திய முன்னாள் தலைவரும் கூட அவர். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அதை வச்சுட்டு பேசுறீங்கன்னு சொன்னா, நாம் அதுக்கு இதுல அரசியல் செய்ய விரும்புகிறது திருமாவளவன் போன்ற அவருடைய இயக்கங்களை போன்ற சில இயக்கங்கள் தான் நான் நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, சட்டத்துல வித்துடுறது யார்? இப்ப இன்னைக்கு முதல்ல அதிமுகவுடைய பரம அரசியல் திமுகவோட உடல்நிலை பற்றி எந்த யூகமும் செய்யல, ஆனால் செய்யறார் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி. திருமாவளவன் சொல்றாரு, நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெங்கையா நாயுடு பேசுறாரு. முதல்ல இருந்தே எங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, டாக்டர் தமிழிசை உட்பட. நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் முதல்ல எடுத்து பாருங்க. டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி ஏன் அதை செய்யறாரு? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய லெட்டர் பேட்ல உள்துறை அமைச்சர் எழுதி பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரணும்ங்கறாரு. நேற்று வரைக்கும் அவருடைய உடல்நிலை பற்றி நிறைய யூகங்களை செய்யறாரு. யாரும் வதந்தி பரப்பக்கூடாது, ஊகம் கலப்பக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல, வெங்கையா நாயுடு சொன்ன பிறகும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி நிறைய யூகங்களை வெங்கையா நாயுடு சொன்ன பிறகும் இல்ல, வெங்கையா நாயுடு தெளிவுபடுத்தியிருக்கிறார். நீங்க மத்திய அமைச்சரா எடுத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தியிருக்கிறார். கட்சியின் எடுத்தா கட்சியினுடைய முன்னாள் அகில இந்திய தலைவராகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நான் இந்த விஷயத்துல இவர்கள் அரசியல் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை இழுத்து போட வேணாங்கிற நான். நீங்க திருமாவளவன் சொல்றார், ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டத்தில் இருக்குன்னு. எங்க இருக்கு எனக்கு தெரியல. எந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பிரிவை சொல்லி அவர் சொல்றாரு எனக்கு தெரியல. எந்த பிரிவின்படி இந்த சூழ்நிலையில குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணுங்க? இங்க பாருங்க, நாம சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தெளிவா
சார் நீங்க ஏதாவது கண்டனம் கொடுக்கப்பட்டதா, இனிமேல் வரை சொல்லாதீங்கன்னு சொல்லப்பட்டதா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு திரு ஹரி. வெங்கையா நாயுடு அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே உங்களுடைய தொலைக்காட்சியில் காட்டினீங்க. நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட கேள்வியே இதுதான். திரு டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியுடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கேட்டீங்க. அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார். ஆஃப்டர் தட் அவர் நிலைப்பாடம் மாற்றாரு. நேற்றுக்கு கூட பல தொலைக்காட்சிகள்ல தோன்றி விவாதங்கள்ல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த உடல்நிலை இதுதான் பிரச்சனை அப்படின்னு யூகிச்சிட்டு இருக்காரு. பாருங்க, ரூமரை கலப்ப கூடாது, யூகிக்க கூடாது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஏற்கணும்னு உங்க அமைச்சர் நான் என்ன சொல்றேன், இதே இப்ப திருமாவளவன் சொன்னாரு இத்தனை நாட்கள் அங்க இருக்கிறார்கள் சொல்றாங்களே, நீங்க எந்த அடிப்படையில் இப்போ ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்களும் அந்த அடிப்படையில தான் சொல்றீங்க, ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுனால தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், கோரிக்கை வைக்கிறதுங்கிறது வேறு. இது உடல்நிலை பிரச்சனை, இது நடக்குது, இவர் ஆட்சிக்கு வர ட்ரை பண்றாரு, இவர் முதலமைச்சரா போட போறாங்க அப்படின்னு யூகிக்கிறதும் உடல்நிலை பற்றி ஸ்பெசிபிக்கா யூகிப்பதும் வதந்திக்கு ஒரு சோஷியல் மீடியால கிளம்பக்கூடிய வதந்திக்கும் என்ன தமிழ்நாடு பிஜேபியும் அகில இந்திய தலைமையும் தெளிவுபடுத்தின பிறகு நீங்க you cannot roam around that statement. ஆட்சியை கலைக்க வேண்டும். ஆட்சியை கலைப்பதற்கான தேவை என்ன? முதலமைச்சர் யார் ஆட்சியை கலைக்கணும்? பிஜேபியோட ஸ்டாண்ட் ஆட்சி கலைக்கிறது இல்லங்க, தெளிவா சொல்றாங்க. எங்களுடைய தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இன்னொன்னு உங்களோட ஸ்டாண்ட் தான். இப்போ செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக சார்ந்தவர் இல்லையா? அண்ணா, நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தொடரக்கூடாதுங்கிறதா உங்க ஸ்டாண்ட். அதனால தான் ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த சட்டத்திலும் இல்லாத ஒரு விஷயத்தை தொடர வேண்டும். நீங்க இல்லாத ஒரு பொறுப்பு குழு வேண்டும் அப்படினு தான் சொல்றோம். பொறுப்பு குழு முதல்வராகவே தொடர வேண்டும், ஆனால் ஒரு பொறுப்பு குழு அமைய வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். எனக்கு அது எந்த சட்டத்திலும் இல்ல. ஆனால் சட்டம் அதற்கு இடம் கொடுக்கும். துணை முதல்வரை அமைப்பதற்கு சட்டம் இடம் கொடுக்கும். நீங்க இதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. எந்த ப்ரொவிஷன்ல அது இருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப சட்டத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சரை கீழே இறக்க வேண்டும் என்பதற்காக சட்டத்திலே இல்லாத ஒன்றுல நீங்க சொல்றீங்க. ஒன்று கூடி தங்களுக்கு இடையிலே ஒரு பொறுப்பு குழு அமைத்துக் கொள்வதற்கு கூட இடம் கொடுக்கும். ஆனால் துணை முதல்வரை அமைப்பதற்கு எந்த இடத்திலும் சட்டம் இடம் கொடுக்காது. அது முதல்வர் பரிந்துரைத்தால் முடியும். முதல்வர் பரிந்துரைக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பதுதான் முதல்வர் பரிந்துரைக்காமல் துணை முதல்வரையோ பொறுப்பு முதல்வரையோ தற்காலிக முதல்வரையோ எப்படி உருவாக்க முடியும்? முதல்வருடைய பரிந்துரை என்பது அவசியமானது. எல்லா அமைச்சர்களையும் அவர்தான் பரிந்துரைக்கிறார். துணை முதல்வர் வேண்டுமா வேண்டாமா என்பதை முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நாம் முடிவு செய்ய முடியாது. அந்த கருத்தை சொல்லுவதற்காகத்தான் ஒரு பொறுப்பு குழு அமைக்கலாம் என்று நான் சொன்னேன். அது ஒரு ஆலோசனையா வைக்கிறீங்க. அந்த ஆலோசனைக்கு என்ன ஒரு சட்டப்பூர்வ எந்த சட்டத்திலும் இருக்கிறது. அவர் சொன்னது தவறு நீங்க கருதுனீங்கன்னா இப்படிப்பட்ட கருத்தை ஒரு மூத்த தலைவர் சொல்லும்போது அதுக்கு கண்டனம் கூட இல்ல. நான் ஒன்னு கேக்குறேன் சார், சுப்பிரமணிய சாமி அப்படி சொல்லிட்டாரு. இவர் என்ன சொன்னார்? இப்போ செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்க கூடாது. ஆட்சியை கலைக்கணும் ஒண்ணுதானே சார்? இல்ல, ஆட்சியை கலைக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையே போகணும்ங்கிறதுக்கும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் வேணும்னு திருமாவளவன் சொல்றதுக்கும் அதுக்கான அவசியம் இருக்காங்க. தனி விவாதம். ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் ஆட்சியை கலைக்கணும்ங்கறாரு. டைம் அண்ட் அகைன் தமிழ்நாடு பிஜேபி ஆல் இந்தியா லீடர்ஷிப் எல்லாரும் கிளாரிஃபை பண்ண விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்றதுனால ஒரு ஆனால் எது நடக்கும்? கவர்னர் முடிவு பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். கவர்னர் வந்து இந்த மாதிரி தேவைன்னு சொன்னா அவர் அட்வைஸ் பண்ணி போறாரு. இதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. இல்ல, அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு எண்ணம் இல்லை, தலையிட முடியாது. கவர்னர் இதுல தலையிட முடியாது. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. மக்கள் பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து பெரும்பான்மையான இடங்களை கொடுத்து ஜெயலலிதா தான் முதல்வர் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதிலே முதல்வர் தலையிடாமல் மத்திய அரசு தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை, தலையிடக்கூடாது. மத்திய அரசு தலையிடுறோம் சொன்னோம், அதை சொல்லுங்க. நீங்க குற்றம் வெறும் பாரதிய ஜனதா வெங்கையா நாயுடு வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காரு. ஆனா தொடக்கத்துல உங்களுடைய தலைவர் தானே சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் உங்கள் தலைவர் தானே. நீங்க அவருக்கு மாநில உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. நீங்கள் அரசியல் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம். அரசியல் இதுல என்னங்க இரண்டு கருத்துக்கள் இருக்கிறத பார்த்தோம். ஒரு கட்சியில ரெண்டு கருத்து இருக்கிறத பார்த்தோம். வெங்கையா நாயுடு தமிழ் மாநில தலைவர்கள் மற்றும் மத்திய அரசுடைய மற்ற பிரிவினர் வேற ஒரு கருத்து சொல்ல, திரு சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கருத்தை இந்த விவகாரத்தில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார். திரு வெங்கையா நாயுடைய கருத்துக்கு பிறகும் அவருடைய நிலைப்பாட்டை திரு சுப்பிரமணியன் சுவாமி மாற்றல. ஆனாலும் இது ஒரு பக்கம் என்றால் கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக என கூட்டணிகளுக்குள்ளேயே இந்த விவகாரத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு மாற்று ஏற்பாட்டுக்கான அவசியம் இருக்கிறதா? அது அக்கறையா, அரசியலா? ஒரு மாறுபட்ட கருத்தை கூட்டணிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்தை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்தை எப்படி அணுக?
முதலமைச்சர் பரிபூரண உடல்நிலை தேறி வரக்கூடிய சூழ்நிலை வரை ஒரு மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று சில கட்சிகளும் வேண்டாம் என கட்சிகளும் கருதுகின்றன. இதுல இருவேறு கருத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கோரிக்கை சரியா, இது அக்கறையா, அரசியலா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். நான் சிவகாமி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, முதலமைச்சர் உடல்நலம் தேறி வருகிறார். இந்த நிலையில உங்களுடைய தோழமை கட்சியான திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக பெரும்பான்மையான கட்சிகள் இது அந்த கட்சி கிட்ட விடப்பட வேண்டிய முடிவு, மாற்று ஏற்பாடு வேணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த கட்சி முடிவெடுக்க வேண்டியது, இதற்கான அவசியம் எழல அப்படின்னே பெரும்பாலான கட்சிகள் அமைப்புகள் கருதுகின்றன. இதற்கான தேவை எங்கிருந்து எழுகிறது? அதற்கு முன்னாடி நான் நீங்க பேசினதுல இருந்து சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க வதந்திகள், யூகங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. யாரையும் யூகிக்க கூடாது, வதந்தியை பரப்பக்கூடாதுன்னு. அதெல்லாம் சரிதான். நான் எல்லாரையும் போல முதல்வர் அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனால் நீங்கள் பத்திரிகைகளை கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் யூகத்தின் அடிப்படையில் பேசலைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா முதல்வருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்ற ஒரு மாதிரியான பேச்சு, நாற்காலியில் இவங்களும் உட்கார்ந்துட்டாங்க அப்படிங்கிற தலைப்பில் இப்படிலாம் எழுதிட்டே இருந்தாங்க. அவங்க யூகங்கள்லாம் இன்றைக்கு சரியாகிற அளவுக்குள்ள கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அதனால தேர்தலில் வென்றாங்க, மீண்டும் வந்தாங்க, ஆட்சி நடத்தினாங்க, சட்டமன்றத்துக்கு போனாங்க. இல்லைங்க, அது வேற, உடல்நிலைங்கிறது வேற. உடல்நிலைங்கிறது வேற. அதை யாருமே இல்ல உடல்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது போல ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் எப்பவுமே எழலையே. இல்ல அதை தான் நான் சொல்றேன். அதனால அது வெறும் யூகங்கள், வதந்திகள்னு ஒட்டு மொத்தமா ஒதுக்க வேண்டாம். அதுல ஏதாவது ஒரு சின்ன உண்மையாவது இருந்திருக்குங்கிறதான் இப்ப ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர்ன்ற அடிப்படையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் நீங்க பேச முடியும். ஆனா யூகங்கள் எது ஃபேக்டோ அதை நம்ம பேசல. நானும் ஃபேக்ட் அடிப்படையில தான் பேசுறேன். ஏன்னா இது வரைக்கும் பத்திரிகைகள் எழுதிட்டு வந்ததெல்லாம் வெறும் யூகங்கள்னு ஒதுக்க முடியாதுங்கிறது இப்ப ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அவங்க செயற்கை சுவாசத்துல இருக்காங்க. பேசவோ அவங்களால சுய நினைவுல இருக்காங்களோங்கிறத பற்றி யாரும் இன்னும் எந்த தெளிவான கருத்தும் சொல்லல. இன்னைக்கு வந்திருக்கேம்மா? இல்ல, இன்னைக்கு வந்திருக்கிறத பத்தி இல்ல, இது வரைக்கும் வரல. இல்ல, இன்னைக்கு வேற யாரும் சொல்ல, உங்களுடைய தோழமை இயக்கம் ஒன்றுதான். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சியுடைய மாநில தலைவர் திரு கிருஷ்ணசாமி உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. டாக்டர்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, மூத்த டாக்டர்கள் அவங்க கிட்ட சொன்னது வேற. இல்ல இல்ல இருங்க, மருத்துவ அறிக்கை இல்ல. இன்னைக்கு கிருஷ்ணசுவாமி, இன்னைக்கு அவர்கிட்ட மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் வேற யாரும் இல்ல, ஒரு மூத்த தலைவர், உங்களோட தோழமை இயக்க தலைவர். இல்ல இருக்கட்டும், டாக்டர்கள் என்கிட்ட உறுதிப்படுத்தினாங்க அவரால பேச முடிகிறது, she can respond. ஆனா டாக்டர்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிருக்காங்க. நேத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் கவர்னர் போய் பார்த்தாங்க, அண்டை மாநிலங்களோட சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க, everybody is recognizing that she is improving. சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பேசினதை வச்சு சொல்றீங்க. நான் என்னதை பத்தி பேசுறேன்னா மருத்துவ அறிக்கை பத்தி பேசுறேன். இது வரைக்கும் லாஸ்டா கிடைச்ச மருத்துவ அறிக்கை இதுதான் ஆத்தென்டிக்கா, அதை தான் எடுத்துக்க முடியும். நினைவு இல்லைன்னு சொல்லிச்சா மருத்துவ அறிக்கை? இல்ல அது சொல்லல, செயற்கை சுவாசத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் மீன்ஸ் இட் குட் பி an oxygen and it could be anything. இல்ல அதை தான் சொல்றேன் நான். இன்னும் முடிவெடுக்கும் சூழ்நிலையில மாதிரி அவங்க வரல, யாருமே பார்க்க முடியலங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது. யாருமே பார்க்க முடியல, அவங்கள பார்க்க முடியலங்கிற ஒரு கருத்து இருக்கு. பேஷண்ட்டை எல்லாரும் பார்த்துட முடியாது. இல்ல நான் நானா சொல்லல, பத்திரிகை வச்சுதான் பேசுறேன் நானு. இப்ப பத்திரிகைகள்ல தொடர்ந்து எழுதிட்டு வராங்க என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது அவரை போட்டோ எடுத்து எல்லாம் காமிச்சாங்க. அது மாதிரி கூட உங்களை காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எப்ப போட்டோ எடுத்தாங்க? எம்ஜிஆர் அக்டோபர் 1984 அட்மிட் ஆனாரு. அவருடைய படம் வந்தது தேர்தல் நெருக்கத்துல 85 பிப்ரவரியில, 85 தொடக்கத்துல. அது வரைக்கும் படம் வரல. தேர்தல் நெருக்கத்துல அது ஒரு வீடியோவா எடுத்து கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த போட்டோக்கான அவசியமே வரலையேம்மா. சரி, அவங்க இப்போ முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது சுயநினைவோட இருக்கிறாங்கன்னு ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு. திரு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் நம்புறாங்க, அவங்க தேறி வராங்க அப்படின்னு. ஏன் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடணும்? இல்ல நான் கன்க்ளூஷனுக்கு வரல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்களால ஃபைல் பார்த்து முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்ல வரேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை பல சமயங்கள்ல தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கு. அப்போ இடைக்கால முதலமைச்சரோ இல்லாட்டி ஒரு மாற்று ஏற்பாடோ அன்னைக்கு உடனடியா தேவைப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் தேக்க நிலை இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்ங்கிறது இது என்ன பர்மனன்ட் ஃபீச்சரா? திடீர்னு ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். அப்ப ஒரு முடிவெடுக்கிற இடத்துல ஒரு முதல்வர் இருக்கணும் இல்லையா? வெள்ளம்லாம் முதல்வரை கேட்டுக்கிட்டா வருது, அது பாட்டுக்கு வருது.
அந்த சமயத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா? இல்ல துறை சார்ந்த இல்ல அமைச்சர்கள் துறை இருக்காங்க. சார்ந்த அமைச்சர் மட்டுமே போராது. ஏன்னா சில விஷயங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனலா முதல்வருக்கு தான் பவர் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆர்டர்ஸ்ல பல பவர்ஸ் வந்து முதலமைச்சர் இருக்கு. அவருக்கு கையெழுத்து போட்டாதான் சில பேருக்கு பணம் கிடைக்கும், சில பேருக்கு முக்கியமான முடிவுகளை பத்தி கிடைக்கும். அப்புறம் அவங்க எல்லாம் அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த மாதிரி சூழ்நிலை பல தமிழ்நாட்டுல திமுக தலைவர் கருணாநிதி 40 நாள் மருத்துவமனையில இருந்தாரு. அன்னைக்கே அவர் இலாக்கா மாற்ற வேண்டிய அவசியம் பற்றி திரு அண்ணாதுரை கூட அவர் வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் அதுக்கான சூழ்நிலை வரல. திரு எம்ஜிஆருக்கு அவர் வந்து புரூக்ளினுக்கு போகும்போது அதுக்கான சூழ்நிலை. அவங்க அந்த சமயத்துல என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் இப்படிதான் பேசியிருந்திருப்பேன். புரியுதுங்களா? அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி நான் பேசல. இப்ப நான் ஒரு நான் வந்து ஒரு பொது மனிதரா இருந்து பேசுறேன். ஒரு பொது மனிதருக்கு இந்த நாட்டுல ஒரு முதல்வர் தேவை. ஏன்னா அவருக்குன்னு சில பவர்ஸ் இருக்காங்க. இல்ல அந்த பவர்ஸுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? இப்ப அவங்க படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும்னா இப்போதைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அதனால ஒரு இடைக்காலமா ஒரு அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத நம்முடைய. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைஸ் அவங்க இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு மருத்துவமனையில் இருக்க அறிக்கை வர்றதுனால தேறி வர்றாங்க, நல்லதுதான். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து அதே மருத்துவமனை விசிட்டிங் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ், கவர்னர், முதலமைச்சர் எல்லாத்தையும் அதே மருத்துவமனை தான் தேறி வராங்க, ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லுது ஒரு முன்னாள் நாடாளுமன்ற. அதே மருத்துவமனை தான் அவங்க இன்னும் சுயநினைவோட இருக்கிறாங்க, அவங்க பேச முற்படுறாங்க, நாங்க தான் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லி. சரி, அப்ப தேறி வரட்டும், நல்லதுதான். அது வரைக்கும் தேறி வந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ல இருக்க வேண்டியிருக்கும். அது வந்து வீணா திரும்பி அவங்களுடைய உடல்நிலையை பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசு வேலைகள்லாம் அவங்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால ஒரு இடைக்கால அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுது. கட்சி எடுக்க வேண்டிய முடிவு தானே. அததான் நானும் சொல்றேன். நான் என்ன நானா எடுக்கல, அவங்களோட ப்ரெரோகேட்டிவ் இல்லையா? அதுக்கான தேவை இருக்கா இல்லையாங்கறத பாக்குறது. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அந்த கட்சிக்கு அந்த பொறுப்பு நிச்சயம் வேணும். அந்த கட்சிக்கு நான் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். நீங்க வந்து அந்த கட்சி வந்து கூடி முடிவெடுங்க. முதல்வருடைய நிலை எப்படி இருக்குன்னு நீங்களே அசஸ் பண்ணுங்க. ஆனா எங்களுக்கு தேவை ஒரு முதல்வர். இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. முதலமைச்சர் இருக்கிறார், முதல்வர் செயல்படுகின்ற முதல்வர். கையெழுத்து தினமும் வந்து ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடுற முதல்வர். அது நாளையே வராது, நாளை மறுநாளோ இல்ல ஒரு வாரத்திலேயே வராது. நீங்க ஒரு வாரம்ன்றீங்க, இன்னைக்கு 20 நாள் ஆச்சு இல்லையா? 20 நாள் ஆச்சு. சமீபத்துல பார்த்திருக்கிறோம் 40 நாள் முதலமைச்சர் இருந்திருக்காரு. நான் அந்த உதாரணத்துக்கு எல்லாம் போகல. ஓகே, நான் திரு மன்னிக்கணும், நான் திரு கே எஸ் அழகிரி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். உங்களுடைய தோழமை அமைப்பான திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது ஒரு மாற்று ஏற்பாடு அவசியம் அப்படின்னு. நீங்க அது வேண்டான்னு கருதுறீங்க. படம் அனுப்பணும்னு அவங்க கேட்டாங்க, அது நீங்க வேண்டான்னு கருதுறீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும், கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தான். ஆனா இது தமிழகம் நிர்வாகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது இது இட்ஸ் ஒரு பிரின்சிபலான இஷ்யூ. இதுல வந்து யுவர் மைல்ஸ் அபார்ட் அப்படின்னா அது எப்படி பார்க்க? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு மாற்று ஏற்பாடு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், ஜெயலலிதா போன்ற ஒரு மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு முதலமைச்சர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்பதற்காக உடனடியாக வேறொரு முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று சொல்வதை பொதுவாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எம்ஜிஆர் அவர்களோ, கலைஞர் அவர்களோ, காமராஜர் அவர்களோ, அண்ணா அவர்களோ, ஜோதிபாசு அவர்களோ, இவர்களெல்லாம் மக்களுடைய அபிமானத்தை பெற்ற முதலமைச்சர்கள், மக்களுடைய தலைவர்கள். எனவே அவர்களை அவ்வளவு எளிதாக ஒதுக்கி வைத்துவிட்டு நிர்வாகத்தில் வேறொருவரை கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. மக்களுடைய உணர்வு பூர்வமான பிரச்சனை. எனவேதான் காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ஒரு மாற்று ஏற்பாடு தேவையில்லை என்று கருதுகிறது. திருமாவளவனோ திமுக தலைவரோ இதை வந்து ஏன் இதை வந்து இந்த முதலமைச்சருக்கு பதிலாக இன்னொரு முதலமைச்சர்னு சொல்ல அவங்க தேறி வர வரைக்கும் ஒரு மாற்று ஏற்பாடு இவங்கெல்லாம் கூறுவது சம்திங் ஷார்ட் ஆஃப் தட். நீங்க சொல்வது சம்திங் ஷார்ட் ஆஃப் தட். அவங்களுடைய இலாக்காக்களை பிரித்து அவங்க வரும் வரைக்கும் அதை அணுகுவது, அது போன்ற ஏற்பாடு தான் கோர்றாங்களே தவிர முதலமைச்சரை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை பகிரங்கமா யாரும் வைக்கல. நடத்தலாம் ஒரு கமிட்டி அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சகோதரர் திருமாவளவன் சொன்னதுல வந்து அவர் வந்து ஒரு உண்மைத்தன்மையை உணர்ந்து சொல்கிறார். அதுல என்னன்னா, அவர் வந்து சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்த்து அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறதோ என்கிற அச்சம் அவருக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால்,
உடனடியாக சுப்பிரமணிய சாமி ஒரு அரசாங்கத்தை கலைக்கிற அளவிற்கு, ஒரு முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் அந்த மாநில அரசாங்கத்தையே கலைத்து விட வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு உச்சகட்ட ஆக்ரோஷத்தில் இருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணி ஏதோ இருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் கருதுகிறார்கள். சகோதரர் ராகவன் அவர்கள் கூட அதற்கு ஒரு மறுப்பு சொன்னார். சுப்பிரமணிய சாமி சொன்னார், ஆனால் அதை மறுத்து வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறார், தமிழிசை சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார். யாருமே சுப்பிரமணிய சாமி சொன்னது தவறு, அது பாரதிய ஜனதாவினுடைய கருத்து அல்ல என்று சொல்லவில்லை. மாறாக இவர்கள் ஒரு புதிய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதுல நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், அரசியல்ல அரசாங்கத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதோட பொருள் அதுதானே. அதல்ல சுப்பிரமணியன் சாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலும் அரசாங்கத்திலும் அவர் மைய நிலையில் இருக்கிறார். அவர் இன்னர் விங்கில இருக்கிறார். வெங்கையா நாயுடு எல்லாம் அப்படி இல்ல. வெங்கையா நாயுடு திரு அழகிரி அவர்களுக்கு ஒன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி, பொலிட் பியூரோ, காரிய கமிட்டி எல்லாத்திலையும் ஏராளமான உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆனா அதுலயும் ஒரு இன்னர் விங்கி இருக்கும். அந்த இன்னர் விங்கி தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்கள். அந்த இன்னர் விங்ல உங்களுடைய ராஜ்நாத் சிங்கே கிடையாது, அதுதான் இருக்கிறது. இன்னர் விங்கில் இருக்கிறது அமித்ஷா இருக்கிறார். நல்ல கற்பனை. எனவே சுப்பிரமணிய சாமி கட்சியில் அவரோட பொசிஷன் ஒரு செயற்குழு உறுப்பினர், அவ்வளவுதான். அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா ஒரு மத்திய அமைச்சர் சொல்லும் போது, மத்திய அரசு பிரதிநிதியா சொல்லும் போது அதை எடுத்துக்கணுமா? சுப்பிரமணியன் சாமி சொல்றது அவ்வளவு அதீத முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்கோர்ஸ் நீங்க சொல்றது போல எம்பி சொல்லும் போது பொருள முடியாது. ஆனா அதை விட வெங்கையா நாயுடு சொல்வது விட சுப்பிரமணிய சாமி சொல்றது பெருசுன்னு நம்ம ஒரு பொருள் கொள்ள முடியுமா? நிச்சயமாக நிச்சயமாக. ஏனென்றால் அரசியலிலும் கட்சியிலும் அரசாங்கத்திலும் எப்பொழுதுமே ஒரு உள்குழு உண்டது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதில் சில பேருக்கு எந்த பதவி இருக்காது. ஆனால் அவர்கள் தான் அதிகார மையமாக இருப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி அந்த இயக்கத்தினுடைய ஒரு அதிகார மையம். அப்படி உதாரணமா யாரு வெளியில தெரியாம உள்ள பலமா இருக்கிறது யாரு? வேற அதற்கான ஆர்குமெண்ட் வரும்பொழுது நான் சொல்றேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இந்த ஆர்குமெண்ட் தான் இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்ல சுப்பிரமணிய சாமி இந்த ஆர்குமெண்ட்ல சுப்பிரமணிய சாமி தான் அந்த உள்குழுவில் இருக்கிறார். எனவே அவர் சொல்வதுதான் சரி. இப்ப வெங்கையா நாயுடு கூட சுப்பிரமணிய சாமி சொன்னதை கருத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு தயக்கம் இருக்கிறது. காரணம், எதுக்கு சுப்பிரமணிய சாமி விஷயத்துல நம்ம போய் தலையிடுவானே என்கிற ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிறது. அவர் கண்டிக்கல, மறுக்கல அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. பாஜக ஒரு அரசியலாக்க பாக்குது அப்படின்னு கருத்து வைக்கிறீங்க. நான் உங்களோட கருத்தையும் திரு ராகவனுக்கு பதில் சொல்ல விரும்புவார். நான் விரிவா கேட்க விரும்புறேன். தற்காலிக முதல்வர் பேச்சு அக்கறையா அரசியலா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். நான் திரு திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இன்னொரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறீங்க. மத்திய அரசு உளவு பார்க்குது, விதிமீறல் செய்யுது, சட்டமீறல் செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு நீங்க வைக்கக்கூடிய காரணம் எய்ம்ஸ் மருத்துவர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னு. இதுல சட்டமீறல் எங்கிருந்து வருகிறது, இதுல உளவு பார்ப்பது எங்கிருந்து வருகிறது நான் புரிந்து கொள்ள விரும்புறேன். இல்லை, உளவு பார்த்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல நான் நேரடியாக பயன்படுத்தலை. ஒரு விவாதம் ஊடகத்தலங்களில் எழுப்பப்பட்டு அதை நான் கவனித்த நிலையிலிருந்து தான் இந்த கருத்தை சொன்னேன். நானாக கற்பனை செய்யவில்லை. அதாவது தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற யாராக இருந்தாலும் அந்த சிகிச்சை நடவடிக்கைகளில் அரசு மருத்துவர்கள் தலையிடுவதில்லை, தலையிடக்கூடாது. தனியார் மருத்துவமனை கோரிக்கை வைத்தால் கூட அரசு மருத்துவர்கள் செல்லக்கூடாது என்பதுதான் பொது விதி. அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனையான அப்போலோ மருத்துவமனைக்கு வந்தார்கள். எய்ம்ஸ் மருத்துவர்கள் அவர்கள் எந்த அடிப்படையில் வந்தார்கள்? இந்த முதலமைச்சர் கோரிக்கை வைத்தால் ஒரு லாஜிக் இல்ல, அரசுடைய மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம், எங்கேயோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். சப்போஸ் இதை விதிமீறி இல்லாட்டி சட்டத்தை மீறி அவங்க செஞ்சா மருத்துவமனையில் இருப்பவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம், வேண்டுமானால் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது அரசு மருத்துவர்கள் தலையிடுவது கூடாது. அது பொதுவான ஒரு தர்மம் அல்ல, மருத்துவ தர்மம் அல்ல. இதுக்கு நிறைய சட்டப்படியே குற்றம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இது ஆங்கில ஊடகங்களில் இது குறித்த
ஆங்கில ஊடகங்களில் இது குறித்த விவாதங்கள் எழுப்பப்பட்ட நிலையில்தான் நான் இதை ஒரு கேள்வி எப்படி சட்டப்பூர்வமா குற்றமாக்கணும் நான் புரிஞ்சுக்கிறேன். முன்னுதாரணமும் இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கும், நிர்பயாவுடைய ஒரு கேஸ்ல அவங்க வந்து சிங்கப்பூருக்கு எடுத்து செல்லப்பட்டாங்க. அங்கதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டது தனியார் மருத்துவமனையில. அரசு மருத்துவமனையுடைய ஐசியூ டீன் டி.கே. வர்மா மற்றும் 8 மருத்துவர்கள் கூட சென்று தனியார் மருத்துவமனையில அதுக்கு கூட பங்காற்றி இருக்கிறாங்க. அங்க விதிமீறல் எழல. அதுவும் இல்லாம இது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியோட ஒப்புதலோட அவங்க போயிருக்கிறதா தான் சொல்லப்படுது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்ல. இதுல பிரச்சனை இருக்குமானால், அத்துமீறல் இருக்குமானா, முதல்ல அதுல வந்து பாதிக்கப்பட்டு பிரச்சனை எழுப்புவது வந்து அதிமுகவா இருக்க முடியும், இன்னொன்னு அப்போலோ மருத்துவமனையா இருக்க முடியும். 2 பேருமே அதை எழுப்பலையே. அதாவது அப்போலோ மருத்துவமனை எங்களால் முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க முடியவில்லை, எனவே நீங்கள் மருத்துவர்களை அனுப்புங்கள் என்று எந்த இடத்திலாவது கோரிக்கை வைத்தார்களா? அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், அவருக்கு மருத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறோம், சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற போது திடீரென்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் எந்த அடிப்படையில் வந்தார்கள்? முதல்வர் தரப்பில் கோரிக்கை வைக்கலங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கா? சொன்னார்களா? இல்ல கோரிக்கை வைக்கலங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல அவங்க வந்து நாங்க கேட்காம ஏன் வந்தீங்கன்னு கருதினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அவங்களும் வெளிப்படுத்தல. அதிமுகவும் முதலமைச்சர் தரப்பிலேயே எங்கேயும் நாங்க கேட்காம வந்துட்டாங்க, அத்துமீறிட்டாங்க அப்படின்னு அவங்க தானே முதல்ல வெளிப்படுத்தணும். சில ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்களில் இது குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த கேள்வியை எழுப்ப வேண்டி வந்தது. அதாவது அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் முதல்வருக்கு சிகிச்சை அளிக்க இயலவில்லை, எய்ம்ஸ் மருத்துவர்கள் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கவே இல்லை. அல்லது முதல்வர் தரப்பிலிருந்து யாராவது அவருடைய குடும்பத்தினரோ நண்பர்களோ அல்லது மூத்த அமைச்சர்களோ அந்த கோரிக்கை எழுப்பவில்லை. திருமாவளவன் ராஜ்பவன்ல இருந்து ஆளுநர் மாளிகையில இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பு முதலமைச்சருடைய இலாக்கா வழங்கப்பட்டிருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரிஞ்சுக்கிறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன். அண்டர் கிளாஸ் 3 of the article 166 of the Constitution of India, His Excellency the Governor of Tamil Nadu today allocated the subjects hitherto dealt with the Honorable Chief Minister J. Jayalalitha to Thiru O. Pannirselvam, Minister for Finance, Personal and Administrative Reforms. Thiru O. Pannirselvam, Minister for Finance, Personal and Administrative Reforms, will also preside over the cabinet meetings. This arrangement has been made as per the advice of the Honorable Chief Minister and will continue until the Honorable Chief Minister Selvi J. Jayalalitha resumes her duties. செல்வி ஜே ஜெயலலிதா will continue to be the chief minister. அதாவது முதலமைச்சர் வகித்து வந்த இலாக்காக்கள் நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த ஏற்பாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆலோசனையின்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து முதலமைச்சராக நீடிப்பார். அவருடைய இலாக்காக்களை நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் மீண்டும் தன்னுடைய பணிகளுக்கு திரும்பும் வரையில் கவனிப்பார் என்று ஆளுநர் மாளிகை சற்று நேரத்துக்கு முன்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கேபினெட் மீட்டிங்ஸ், அமைச்சரவை கூட்டங்களை தலைமை தாங்கி நடத்துவார் அதுவரையில் தேவை ஏற்படும் பொழுது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொறுப்பு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை, முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து நீடிப்பார். அவருடைய ஆலோசனையை ஏற்று அவர் மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை அவர் வகித்து வந்திருக்கக்கூடிய இலாக்காக்களை நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கவனிப்பார் என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நம்முடைய இருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய கருத்தை கேட்க விரும்புகிறேன். திரு திருமாவளவன், இந்த கோரிக்கை நீங்க ஒரு மாற்றி ஏற்பாடை கோரி வந்தீங்க, ஒரு கமிட்டி கோரினீங்க. நான் முதலமைச்சருடைய இலாக்காக்கள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை இது சார்ந்து இந்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த கோரிக்கை. அதாவது எம்ஜிஆர் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இதே பொறுப்பை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டார் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு இந்த கேள்வி எழுகிறது என்றால் நெடுஞ்செழியன் அந்த பொறுப்பை வைத்தார். நெடுஞ்செழியனும் இருந்தார், அவர் சீனியர்ங்கிற முறையில் நெடுஞ்செழியன் இருந்தார், ஆர் எம் வீரப்பனும் அதை எடுத்துக்கொண்டார். அவர்கள் ஒரு கமிட்டியாக தான் செயல்பட்டார்கள். இப்போது அந்த கேள்வி எழுந்ததற்கு காரணம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம். திரு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, என்ன சந்தேகம் என்றால் முதலமைச்சர் அடுத்து யார்? அவருடைய தோழியாக இருக்கிற திருமதி சசிகலா அவர்கள் தான் முடிவெடுக்கிறாரா அல்லது மூத்த அமைச்சர்கள் முடிவெடுக்கிறார்களா? இந்த கேள்வி எழுந்ததன் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட கோரிக்கைகளும் இப்படிப்பட்ட விவாதங்களும் வெளிவந்தனவே தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு தெளிவாகிவிட்டது.
திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வருடைய இலாக்காக்களை கவனிப்பார் என்று அறிவித்த நிலையிலிருந்து இனி எந்த கேள்வியும் எழப்போவதில்லை. ஒரு கமிட்டியும் தேவையில்லை, துணை முதல்வரும் தேவையில்லை, பொறுப்பு முதல்வரும் தேவையில்லை. ஆக இது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் அதிகாரபூர்வமாக ஆளுநர் அறிவித்திருக்கிறார் என்கிற போது இதை நாம் வரவேற்கிறோம். இந்த ஏற்பாட்டைத்தான் மாற்று ஏற்பாடு, இடைக்கால ஏற்பாடு என்று விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிந்தது. நான் திரு கே எஸ் அழகிரி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சர் வகித்து வந்த அவர் தலைமையேற்றிருந்த இலாக்காக்கள் மாற்றி நிதியமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு கே எஸ் அழகிரி இது தொடர்பாக. இது வரவேற்க வேண்டிய ஒன்று. இந்த ஏற்பாடு நீங்கள் முன்பே சொன்னது போல ஏற்கனவே எம்ஜிஆர் விஷயத்தில் நடந்திருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக நிர்வாகம் சுமூகமாக நடைபெறுவதற்கும் தேவையற்ற வதந்திகளை தடுத்து நிறுத்துவதற்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை மேற்கொள்வதற்கும் இது கை கொடுக்கும். எங்களுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இதைத்தான் சொன்னார். மாற்று ஏற்பாடு தேவையில்லை, அதாவது துணை முதல்வர் அதை போன்ற விஷயங்கள் தேவையில்லை, ஆனால் நிர்வாகம் சீராக நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் அவர் சொன்னார். அந்த முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சகோதரர் திருமாவளவனும் இதை சொன்னார்கள். எனவே இது வரவேற்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சி இதனை ஏற்றுக்கொள்கிறது, வரவேற்கிறது. சிவகாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அவருடைய ஆலோசனை எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. சுயநினைவோடு முதலமைச்சர் கொடுத்தாலொழிய இந்த ஒரு முடிவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஒரு முதலமைச்சர் மீண்டும் பணிகளுக்கு திரும்பும் வரை இந்த ஒரு ஏற்பாடு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கிறீங்களா? நீங்க சொன்னது சரி. ஆனா இன்னொன்னு நீங்க ஏற்றிருந்துருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சிகிச்சை தேவைப்படுதுன்னு நான் சொன்னதுனால தான் இப்போ நீங்கள் அந்த போர்ஷனை இப்போ அது உண்மையாக இருக்குது. அவங்களுக்கு நிறைய நாள் தேவைப்படுதுங்கிறதுனால தான் இப்போ அந்த மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னொன்று நீங்கள் மத்திய அரசாங்கம் உளவு பார்க்குதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா எல்லாரையும் போல் இப்போ விடுதலை சிறுத்தைகள் போய் முதலமைச்சரை பார்த்தாங்க. அது மாதிரி மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு உட்பட்ட ஆளுகையில் ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்க தேறி வரணும் அப்படிங்கிறதோட அனுப்புறதுல எந்தவித தவறும் இருக்க முடியாது. அது என்ன உளவு பார்க்கறது? அது ஒரு கவர்மெண்ட், இது ஒரு கவர்மெண்ட், அது ஒரு கவர்மெண்ட், ஒன்றும் பெரிய பேரியர்ஸ் கிடையாதே. ஒரு முதலமைச்சருடைய உடல் நலம் அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் அதுல அக்கறை இருக்கு, அதுல ஒரு நல்ல எண்ணம் இருக்குன்றத அவர் என்ன கேட்கிறாரு, கோரிக்கை வைத்து கொடுக்கப்பட்டதா இல்ல அவங்களா அனுப்பினாங்களா? எப்படி வந்தாலும் அது கோரிக்கை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அவங்களா வந்தாலும் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு மனிதருக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த உடல்நிலையை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் இருக்கு அப்படின்னா அதை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த தருணத்தில் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய செய்தி, ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. முதலமைச்சர் ஜெயலலிதா வசம் இருக்கக்கூடிய இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வமிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உடல்நிலை தேறி வரும் வரையில் அவர் முதலமைச்சருடைய இலாக்காக்களை கவனிப்பார் என்றும், கேபினெட் கூட்டங்கள் அதாவது அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பார் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முதலமைச்சர் மீண்டும் உடல்நிலை தேறி வரும் வரையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய ஆலோசனையை ஏற்று அவர் ஆலோசனை வழங்கியதன் அடிப்படையில் ஆளுநர் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதித்திருக்கிறார் என்றும், தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா தொடர்வார் என்றும் இந்த பத்திரிகை செய்தியில ஒரே ஒரு நிமிஷம். எஸ், அதாவது முதலமைச்சரா இருப்பாரு, ஆனா முதலமைச்சருடைய பதவி பொறுப்பெல்லாம் பன்னீர்செல்வம், அதாவது மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அல்லாத முதலமைச்சர், அப்படிதான் நம்ம ஏத்துக்கணும். திரு ராகவன், அதாவதுங்க, அஃப்கோர்ஸ் இது கவர்னருக்கு அவருக்கு அட்லீஸ்ட் கமாண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதனால் அந்த முடிவை எடுத்திருக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எடுத்திருக்கிறார். ஸ்டியரிங் கமிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டத்தில் இல்லாத விஷயம்லாம் பண்ணணும்னு இவங்கெல்லாம் விரும்பினதை போய் சட்டத்தில், அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டதை கவர்னர் செஞ்சுருக்கிறார். அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார் பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவர்கள் இன்னைக்கு புல்லட்டினே, அப்போலோ ஹாஸ்பிட்டல் புல்லட்டினே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் வருது. இவர்களெல்லாம் பார்த்தாங்க, அவங்க செக் பண்ணாங்கிறதுனால அப்படித்தான் வருது. இன்னொன்று ஐபி இருக்கு சார். நீங்க இங்கேருந்து ஒரு டாக்டர் போய் உளவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கு. இன்ஃபேக்ட் டெய்லி கவர்னர் ரிப்போர்ட் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்படி தகவல் இல்ல அதாவது கவர்மெண்ட்
தேவைப்பட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐபில இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மருத்துவ ஒரு ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் போடணும் அவசியம் இல்ல அப்படிங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஈவன் அதர்வைஸ் ஒரு முதலமைச்சருடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சார், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர். அதை பற்றி அவருடைய உடம்பை பற்றிய அக்கறை மத்திய அரசாங்கத்துக்கு நிச்சயமா இருக்கு. அது கேட்கறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க எய்ம்ஸ்ல இருந்து வந்து டாக்டர் வந்து உளவு பார்த்தாருன்னு சொன்னா லண்டன்ல இருந்து வந்த டாக்டர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உளவு பண்ணுதா? என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உளவு பார்த்துன்னு சொல்லுவீங்களா நீங்க? இது வந்து திருமாவளவன் உளவுனா என்னன்னு சொல்ற அவர் கூட்டணி கட்சியா இருந்தாரு. காங்கிரஸ்ல பிரணாப் முகர்ஜி உளவு பார்த்தாரு பாருங்க, பி சிதம்பரம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது. அதுதான் உளவு. இதெல்லாம் உளவு, அதை தெரிந்துக்கணும். இன்னொன்னு மினிஸ்டர், இது வந்து பிரசிடென்சி ஏற்கனவே இருக்கு. நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு எந்த போர்ட்ஃபோலியும் கிடையாது. இஸ் வித்அவுட் சீஃப் மினிஸ்டர், வித்அவுட் எனி போர்ட்ஃபோலியோ. தமிழ்நாட்டிலே இப்படி இருக்கிறதுனால தப்பு கிடையாது. திரு அண்ணா அவர்கள் வெளிநாடு போன போதும் அப்படி எம்ஜிஆர் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட போதும் உடல்நிலை பாதிச்சு அப்படி சொன்னாங்க. இப்ப கெஜ்ரிவாலுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, போர்ட்ஃபோலியோ கிடையாது. அதனால செல்வி ஜெயலலிதா அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, திரு திருமாவளவன் நீங்க பதில் சொல்ல விரும்புவீங்க, உங்களுடைய இறுதியான கருத்து. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உளவு பார்த்தார்கள்ங்கிற வார்த்தையை நான் எந்த இடத்திலும் பயன்படுத்தல. என்னுடைய அறிக்கை வந்து எல்லா பத்திரிகைகளிலும் வெளியாயிருக்கு. என்னுடைய அறிக்கையை பாருங்க. அதாவது அரசு மருத்துவர்கள் திடீரென்று அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி, சட்டப்பூர்வமான ஒரு கேள்வி. அது அந்த கேள்வி தான் நான் எழுப்பியிருக்கிறேன். அவர்கள் உளவு பார்க்க வந்தார்கள் என்று சில ஊடகங்கள் எழுதியிருக்கலாம். நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. என்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக அதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட உளவு என்கிற சொல்லை நான் பயன்படுத்தவில்லை. இப்போ பிரதமர் வந்து பார்த்தா யாரு சந்தேகப்பட போறாங்க? மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து போய் பார்த்தார். அதை நாம சொல்றோமா? மனிதாபிமான அடிப்படையில் பிரதமரே வந்து பார்க்க வேண்டும் என்று தானே நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அப்படி நம்ம உளவு என்ன நான் தான் சொல்றேன்னா, தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திற்குள்ள அரசு மருத்துவர்கள் தலையிடுவது ஒரு சட்டப்பூர்வமான கேள்வி. அது அந்த கேள்வி தான் நான் இல்ல அதுக்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். I want to put that to rest at the moment. திரு கே அழகிரியுடைய இறுதியான கருத்து இதுல வந்து உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர் தான் இன்று உறுதிப்படுத்தினார். அவர் சுயநினைவோடு இருக்கிறார், அவர் பேச முனைகிறார், ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு. சோ இன்னைக்கு முதலமைச்சருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு கவர்னர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த ஆலோசனையை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறார் அப்படிங்கறத ஆறுதலோடு பார்ப்பதா உங்களுடைய இறுதியான கருத்து? அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம்தான். ஏனென்று சொன்னால், முதலமைச்சர் வந்து நினைவிழந்து இருக்கிறார் என்று எந்த புல்லட்டினும், மெடிக்கல் புல்லட்டின் எதுலையும் சொல்லல. அவர் தினமும் முன்னேறி வருகிறார் என்றுதான் எல்லா செய்திகளுமே சொல்லி இருக்கின்றன. அடுத்தது, ஒரு ஆளுநர் தன்னுடைய மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அதை சந்தேகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. எனவே அந்த வகையில் அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இடையிலே ராகவன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், பிரணாப் முகர்ஜியை சிதம்பரம் வேவு பார்த்தார் என்று சொன்னார். அப்படி எங்கே வேவு பார்த்தார்? அது எப்படி வந்தது? இல்லையே, நீங்க வந்து அந்த செய்திகள் மறுக்கப்பட்டன. அதன் பிறகு பிரணாப் முகர்ஜியாலேயே அது மறுக்கப்பட்டது. அது சிலர் தவறாக அதை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே அப்படியெல்லாம் அது நிகழவில்லை. ராகவன் வந்து இயல்பாக ஒரு தவறான கருத்தை சொல்லக்கூடாது. இந்த தருணத்தில் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவே செய்தாக வேண்டும். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆலோசனையை ஏற்று மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சருடைய இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கேபினட் கூட்டங்களுக்கு முதலமைச்சர் மீண்டு திரும்பி வரும் வரை தலைமை தாங்குவார் ஓ பன்னீர்செல்வம் என்றும், தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக விவாத பொருளாக இருந்து வந்த ஒரு விஷயத்துக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மீண்டும் தேறி வந்து அவருடைய பணிகளை, அவருடைய இலாக்காக்களை எடுத்து தமிழகத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது வெகு விரைவில் நிறைவேறும் என்று நம்புவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.